என் அப்பா குடும்ப தலைவரா இருந்திருக்கணும். அதாவது அவரு தான் முடிவு எடுத்திருக்கணும். அந்த முடிவ அவரு எடுக்காம அவரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம்னு வனிதா அவங்க வெளிப்படையா பல விஷயங்கள பேசியிருந்தாங்க. வனிதா அவங்க சமீபத்துல ஒரு பேட்டியில கலந்துக்கும் போது அவங்க கிட்ட ஒரு சில புகைப்படங்கள் காண்பிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் மாறினா எப்படி இருக்கும்னு கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. அப்ப குடும்பத்தோட இருக்கிற ஒரு புகைப்படத்தை காண்பிச்சாங்க. அப்ப வனிதா அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. அதாவது இந்த இடத்துல நான் பட்ட வலி பெயின் எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. இவங்க எல்லாரும் அப்படியே ஒரு முகத்தோட என் கூட சேர்றாங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. இவங்க மாறிட்டாங்க, நாங்க இப்ப மனுஷங்களா அதாவது நார்மல் பீப்புளா மாறிட்டாங்கன்னா அப்ப இவங்களோட ரீகனெக்ட் ஆகுறது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி ரீகனெக்ட் ஆகுறதெல்லாம் சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வனிதா பேசியிருந்தாங்க. அதே போல அவங்களோட சிஸ்டர் பிரதர் இவங்களோட இருக்கிற புகைப்படத்தை காண்பிச்சப்ப அவங்க சொன்னது என்னன்னா, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இதே போல கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்பவும் நாங்க ஒன்னாதான் இருந்திருப்போம். வெளி ஆளுக வீட்டுக்குள்ள வந்துதான் எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு. அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வனிதா பேசியிருப்பாங்க. அடுத்து அவங்களோட மகனோட புகைப்படம் காண்பிச்சப்ப நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு உட்கார்ந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் எல்லா விஷயங்களையும் பேசியிருப்பேன். அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா வெளிப்படையா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுவேன். ஆனா கன்வின்ஸ் பண்ணி என் கூட பேசி என் கூட இரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நான் கொடுமையும் படுத்த மாட்டேன். ஆனா எனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு, அந்த விஷயங்களை மட்டும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னோட மகன் தான். அந்த பிடிவாத குணம் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி ஃபியூச்சர்ல என்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிற போது அது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மாற்றம் கொண்டு வரும். அது லைஃபே மாத்தும். ஆனா அது அவரா மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல குடும்பத்துல ஒரு சந்தோஷமா இருக்கிற உறவுகள், அதாவது எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான லைஃப் தான். அது எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றேன். ஆனா அழகா இருக்க வரைக்கும் அந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சம்டைம்ஸ் சில நேரம் ஒருத்தர்னால இது அத்தனையுமே கெட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அதுல கமிட்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கும். அந்த கமிட்மெண்ட் வச்சுதான் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வனிதா அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி பத்தின விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் எமோஷனலா தான் அந்த பேட்டியில பேசியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி அவங்க பேட்டி கொடுத்திருக்கிறது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அதிகமா சமூக வலைதளத்துல வனிதா அவங்கள பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்ப எல்லா விஷயங்களுமே அப்படியே மாறி அவங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க.